தரித்திரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தரித்திரம் விலகும் அப்படின்னு. இப்ப நிறைய சித்தர் குறிப்புகளை வச்சு நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தரித்திரம் நீங்கறதுக்கு சித்தர் குறிப்புல ஏதாவது இருக்கா பாய்? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் விளக்குறது நிறைய சொல்லியிருக்கேன். சாம்பிராணி போடுங்க, விளக்கு போடுங்க, உப்பு வைங்க, நிறைய சொல்லியிருக்கேன். வீடு சுத்தமாக வைங்கன்னு. இப்போது அந்த வகையில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, நிறைய இருக்குது. பட் இப்போ கேட்டதுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் பயன்படுத்துகிற பொருள் அந்த பூன்ற ஒரு விஷயத்தை அதிலே உங்களுக்கு தரித்திரத்தை குறிக்கக்கூடிய தரித்திரத்தை விலகக்கூடிய பொருள் பயன்படுத்தலாம். பூ வச்சு. ஆமாம், பூ வச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 21 நாள் பண்ண ஆரம்பித்தாலே 100% வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகும். உங்கள் மாலிக் போய் நான் சொல்கிறேன். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து தரித்திரம். தரித்திரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தரித்திரம் விலகும் அப்படின்னு. இப்ப நிறைய சித்தர் குறிப்புகளை வச்சு நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த தரித்திரம் நீங்கறதுக்கு சித்தர் குறிப்புல ஏதாவது இருக்கா பாய்? சித்தர் குறிப்புகள் இருக்கா? இல்லை, அதில் தான் இருக்கே. ஓகே. ஏன்னா ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், ஆசான்கள், குருகள் எழுதி கொடுத்துட்டு போனது தான் ஓலைச்சுவடியிலேருந்து வர விஷயந்தான் ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துறது. இப்போ இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குரானில் சில விஷயம் எழுதியிருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்துங்க, இதெல்லாம் வந்து ரிசக்குக்கு, இது பர்க்கத்துக்கு, இது ரஹாத்துக்கு, அப்படின்னா நிம்மதிக்கு, இது தூக்கம் வர்றதுக்கு, இது உணவு சாப்பிட்றதுக்கு, பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு ஒன்று, பாத்ரூம்ல வெளில வர்றதுக்கு ஒரு துவா இருக்குது. உள்ளே பாத்ரூமில் போகும்போது ஓதிக்கிட்டு ஒன்று போகணும், வெளிலேருந்து வரும்போது ஓதிக்கிட்டு ஒன்று வரணும். நிறைய இருக்குது அந்த மாதிரி. குளிக்கும்போது ஓதுட்டு இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மந்திரம், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி வகை எழுதுனது தான் வந்து நிறைய எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க சித்திர வழிபாடு பண்ணவங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தரித்திரம் விளக்குறது நிறைய சொல்லியிருக்கேன். சாம்பிராணி போடுங்க, விளக்கு போடுங்க, உப்பு வைங்க, நிறைய சொல்லியிருக்கேன். வீடு சுத்தமாக வைங்கன்னு. இப்போது அந்த வகையில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, நிறைய இருக்குது. பட் இப்போ கேட்டதுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ரொம்ப விரும்பி பயன்படுத்துகிற பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா எது? பூக்கள். பூக்கள். பாயிண்ட் பிடிச்சிங்க பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு பெண் தானே, அதெல்லாம் டக்குன்னு பிடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பூன்றது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிறந்தது மல்லிப்பூ. ஓகே. 1000 பூ இருந்தாலுமே மல்லிப்பூவோட ஸ்பெஷல். ஏன்னா பக்கத்து தெருவில் இருந்தால் கூட இங்கே ஸ்மெல்லு வரும். ஆனால் இப்போ இருக்கிற பூ வந்து பக்கத்து நிற்கிறவங்க கூட ஸ்மெல்லு வர மாட்டேங்குது. உண்மைதான், இதுதான் உண்மை. ஏன்னா பூ ஒரு 20 வருஷம் முன்னாடி வெட்டின பூவெல்லாம் பக்கத்தில் பூ வச்சுட்டு வராங்க போடுதுப்பா அப்படின்வாங்க. இப்போ பக்கத்தில் பூ ஸ்மெல்லே வரல, அவன் ஸ்மெல்லு தான் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் மாறிடுச்சு இப்போது. ஸோ பெண்கள் பயன்படுத்துகிற பொருள் அந்த பூன்ற ஒரு விஷயத்தை அதிலே உங்களுக்கு தரித்திரத்தை குறிக்கக்கூடிய தரித்திரத்தை விலகக்கூடிய பொருள் பயன்படுத்தலாம். பூ வச்சு. ஆமாம், பூ வச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்கள் வீட்டில் சாமி படத்தாண்ட நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தண்ணி வைப்பாங்க. அந்த தண்ணி கிடையாது, நார்மலாக ஒரு கண்ணாடி, அப்படி ஒரு கண்ணாடி டம்ளரில், சுத்தமான கண்ணாடி டம்ளரில் ஒரு சுத்தமான தண்ணி பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடாது. நல்லா வார்த்தை கவனிச்சிங்க, எச்சப்படக்கூடாது. அப்படியே ஒன்று குடால பிடிக்கணும், இல்லைன்னா தண்ணி முண்டுக்கணும், இல்லை ஜக்கில் கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு அதில் ஒரு லெமன் பார்த்திங்கன்னா நல்லா புள்ளி, இந்த கருப்பு புள்ளிலாம் இல்லாமல் நல்லா மஞ்சளாக இருக்கிற மாதிரி லெமன் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் பூ, மல்லிப்பூ, காஞ்சி போன மல்லிப்பூ பயன்படுத்தக்கூடாது. நல்லா பச்சை வாசனை அப்படியே இருக்கணும். நம்ம விற்றுட்டு வராங்க பார்த்திங்கன்னா, நம்ம வாங்குகிறோம் கட்டுறதுக்கு, அதை அப்படியே ஒரு பிடி எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடணும். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அது ஊறணும். லெமனும் அதில் தான் ஊறணும், மல்லிப்பூவும் அதில் தான் ஊறணும். கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இது நீங்கள் காலையில் வேலையும் செய்யலாம், மாலை வேலையும் செய்யலாம். மாலையில் செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பு, காலையில் செஞ்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த மல்லிப்பூலாம் அழகாக ஒரு வெடிக்கட்டி எடுத்துகிட்டு அந்த லெமனை எடுத்துகிட்டு அந்த லெமனை 2ஆக வெட்டிட்டு, அதில் எதுவுமே நீங்கள் குங்குமம் மஞ்சள்லாம் தடவை வேணாம், நார்மலாக 2ஆக வெட்டிட்டு உங்கள் வாசலில் வச்சுருங்க. நிலவாசல், ஹாலுன்னு ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, 2ஆக வெட்டி 2 முழுக வச்சுக்கணும். முடிஞ்சிச்சிங்களா? வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பூவை வந்து வெடிக்கட்டி ஓரமாக வச்சுட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி வீடை நீங்கள் நார்மலாக முதல்ல வாஷ் பண்ணிடுறோம், தொடச்சிடுறோம், கழுவிடுறோம். இதை செஞ்சதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். ஒரு கிளாஸில் போட்டு ஓரமாக வச்சுட்டா 1 மணி நேரம் ஊறிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மற்ற க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த லெமன் எடுத்து 2ஆக வெட்டி 2 பக்கம் வச்சுட்டு அந்த பூவை எடுத்து ஓரமாக வெடிக்கட்டி வச்சுட்டு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கையில் தெளிக்கணும். இப்படி ஊற்றக்கூடாது, கை படணும். அதுதான் எர்த்து.
இதுதான் வைப்ரேஷன் சொல்லுது, பஞ்சபூதம். இதுலேருந்து எடுத்து தண்ணியை தெளிக்கணும். இது மாதிரி கரெக்டாக 21 நாள் பண்ணாலே தரித்திரம் விலகும். ஓ சூப்பர் பாய். அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. கிளாஸ் வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம், லெமன் போடுறோம், ஒரு பிடி மல்லிப்பூ போடுறோம், 1 மணி நேரம் வைக்கிறோம், 1 மணி நேரம் வீடை சுத்தம் பண்ணிடுறோம். திருப்பி மல்லிப்பூ வெடிக்கிட்டு ஓரம் வச்சு லெமனை 2 அறுத்து தண்ணி தெளிக்கிட்டு முன்னாடி லெமன் ஊற்றி வாசலில் வச்சுட்டு தண்ணியை வீடு ஃபுல்லாக டெய்லியும் தெளிக்கிறோம். இந்த மாதிரி 21 நாள் பண்ண ஆரம்பித்தாலே 100% வீட்டில் இருக்கிற தரித்திரம் விலகும். உங்கள் மாலிக் போய் நான் சொல்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பீரியட் இருக்கக்கூடாது. பீரியட் டைமில் இது பண்ணவே கூட. நான் சொன்ன அனைத்தும் வீடை துடைக்கலாம், க்ளீன் பண்ணலாம். ஆனால் இந்த சொன்ன இந்த மல்லிப்பூ, லெமன், இந்த பரிகார முறை பண்ணக்கூடாது. அது இல்லாத டைமில் தான் நீங்கள் பண்ணணும். நடுவில் வர டேட்டா தான் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. இல்லை பை நான் 10 நாள் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ சடனாக பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த என்ன நாளில் ஆச்சோ அன்றைக்கி பண்ணாமல் நிப்பாட்டிட்டு 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைக்கு குளிச்சுருவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி அண்டிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மக்களுக்கு டவுட் இருக்கும், எங்கே விடுறோமோ அதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுமான்னு. எங்கே விடுறோமோ 11 நாள் பண்ணி 12 நிப்பாட்டிட்டா திருப்பி 12லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி 21 நாள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே வீட்டில் இருக்க தரித்திரம் விலகி வருமானம் பெருகும், கையில் வருமானம் நிற்கும், மன நிம்மதி இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்காது, நல்லா ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ மல்லிப்பூவில் இவ்வளோ இருக்குது. 2வது ஒன்று, அதே மல்லிப்பூ பார்த்திங்கன்னா இந்து சமயத்தில் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க சாமி படுத்தாண்ட. நார்மலாக பார்த்திங்கன்னா 90% பீப்புள் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வெறும் காமாட்சி விளக்கு தான் ஏற்றுவாங்க. ஆனால் அதை சுற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிப்பூ போட்டு வைக்கணும். ஓகே, விளக்க சுற்றி அதோட தன்மையே அதோட வைப்ரேஷனே வேறு. ஸோ அந்த விளக்கை சுற்றி போட்டு வச்சுட்டு நீங்கள் அழகாக உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கை ஏற்றலாம். புரியுதுங்களா? ஸோ மல்லிப்பூவில் 2 விஷயம் இருக்குது. 3வது ஒன்று, பெண்களும் கணவன் வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்களும் சுத்தமாகிட்டு மங்களகரமாக அதுக்குன்னு பயங்கரமாக உங்களை மேக்கப் பண்ண சொல்ல, ஒரு குடும்ப விளக்கு அப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக மேக்கப் பண்ணிட்டு உங்களோட மல்லிப்பூ கொஞ்சம் வச்சுட்டு இருந்தால் அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இந்த 3மே வந்து பீரியட் டைமில் பண்ணாதீங்க. முக்கியமாக சொல்கிற பெண்களே, நீங்கள் எல்லாமே சகோதரிகள் மாதிரி தான். என்னடா பாய் பீரியட் பற்றி பேச நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது பெருசாக நினச்சா பெருசு, இது மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பீப்புளுக்கும் அப்படின்னா என்ன, அதோட வலி என்னன்னு தெரியணும், அதோட உணர்வு தெரியணும். இது ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆண்கள், சில ஆண்கள், பட் அதோட வலி என்னன்னு அவங்க உணரணும். ஸோ அதனால் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பீரியட் டைமில் இந்த பரிகாரமும் செய்யாதீங்க, அந்த விளக்கு வெளியும் செய்யாதீங்க, மல்லிப்பூச்சின்னு தயவு செஞ்சு வெளியிலும் போகாதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போயே ஆகணும் பை, இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஆகணும். இப்போ புடவெல்லாம் போட்டேன், நகைலாம் போட்டேன், பூ மட்டும் தான் மிஸ்ஸிங்கு, பூ வைக்கலாமான்னா தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஃபங்க்ஷனுக்கு போகுங்க, நான் வேணும்னு சொல்ல வரல, போங்க. ஆனால் ரொம்ப சிங்காரிச்சு போகாதீங்க. அதுவே கந்திரிச்சி வரும், கெட்டது கூட வரும். அதை நீங்கள் மல்லிப்பூச்சம் இன்னும் கெடுதல். ஸோ அதனால் இந்த 3 மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். தரித்திரம் நீங்க எத்தனையோ பதிவுகள் நீங்க கொடுத்திருந்தாலும் இந்த மல்லிப்பூ நீரை வச்சு ஒரு பதிவு ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான பதிவா அமைஞ்சுது. நன்றி பாய். நன்றிம்மா.